வட்டிக்காரன் தான் எல்லாரையும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் இங்கே ஒரு வட்டிக்காரனையே ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான். எப்படின்னு பார்ப்போம். ஒரு வட்டிக்காரன் தான் வசூல் செஞ்ச பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு காட்டு வழியாக போக போகிறாரு. அப்படி போகிறப்போ நமக்கு யாராவது துணையாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போதைக்கு அந்த வழியாக ஒரு அப்பாவி பையன் அதே காட்டு வழியாக தான் வரான். பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல துணை கிடச்சிருச்சு அப்படின்னு இவரும் அவன்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாரு. பேசிட்டு போகும்போது ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி தம்பி, இங்கே எங்கேயாவது நம்ம படுத்திருந்துட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சி போய்க்கலாம், இருட்டில் நமக்கு வழி தெரியாதுன்னு சொல்லும்போது அவனும் சரின்னு பாதையிலே படுத்துட்டான். ஆனால் இவர் அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு பழைய மண்டபத்தில் போய் படுத்துட்டார். அப்போது அந்த சைடு சில திருடங்கள்லாம் கிராமத்தில் போய் கொள்ளை அடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒருத்தன் அந்த பையனோட காலை மிதிச்சிட்டான். மிதிக்கும் போது சரி ஏதோ மரக்கட்டை கிடக்கு காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போதைக்கு இந்த பையன் கீழே மனுஷன் படுத்துருக்க உனக்கு கண்ணு தெரில அப்படின்னு கேட்கும்போது இவன் என்னடா சத்தம் அப்படின்னு கீழே பார்க்கும்போது இவன் ஒருத்தன் இருக்கான். சரி, இவன்கிட்ட காசு இருக்காது, அதனால தான் இப்படி நம்மளை பார்த்து ஏன்னு சத்தமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு குபீர்னு சிரிச்சிட்டு, ஏன்டா என்கிட்ட காசு இல்லையா, இங்கே பாருங்கடா 2000 ரூபா நோட்டு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கையில் எடுத்து இப்படி ஆட்டி ஆட்டி காமிக்கிறான். அதை அந்த திருடன் பிடுங்கிட்டு இப்படி தடவி பார்க்கும்போது இது என்னடா டூப்ளிகேட் நோட்டா, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா என்னையே அசிங்கப்படுத்துறீங்களா, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கே ஒரு பணக்காரன் படுத்திருக்கான் பாரு, அவன்கிட்ட கேட்டுப்பார். உடனே திருடன் அப்படியா அப்படின்னு எங்கன்னு பார்த்துட்டு அந்த வட்டிக்காரன்ட்டையும் இருந்த பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டான். வட்டிக்காரன் அப்படியே சிலையாட்டம் உட்காந்துருக்கும் போது அந்த பையன், அவனுங்க என்னை அசிங்கப்படுத்திட்டானுங்க சார், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்க சொல்லிட்டேன், அதான் என் கௌரவத்தை விட்டு கொடுக்காம அவங்கள்ட்ட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வட்டிக்காரன் அடப்பாவி அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிட்டான்.